அடேங்கப்பா! சூப்பர் சிங்கர்ல இவங்க என்னம்மா பாடுறாங்க? இவங்க பாடுனா ஆடாத தலைங்க இல்ல, தட்டாத கைகள் இல்ல, மயங்காத மனங்கள் இல்ல, வியக்காத மக்கள் இல்ல. அந்த அளவுக்கு பிரமாதமா பாடுற இவங்கள ஜட்ஜஸ் பாராட்டுறது மட்டும் இல்லாம, வர்ற சீஃப் கெஸ்ட்டுங்களும் இவங்க பாடுறத கேட்டு அசந்து போய் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பாடுன பாட்டு 1991ல வெளிவந்து சக்கப்போடு போட்ட சின்ன தம்பிங்கிற படத்துல வர்ற "போவோமா ஊர்வலம்" அப்படிங்கிற பாட்டு. இந்த படத்தோட ஹீரோ இளைய திலகம் பிரபு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ் திரையுலக வரலாற்றிலே முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதர். இவரோட படத்துல கிட்டத்தட்ட 50 பாட்டு இருக்கும். அதாவது ஒரே படத்துல 50 பாட்டு. அதுல 20, 25 பாட்டு இவரே பாடுவாரு. இவரோட பாட்டுக்கும், இவரோட குரலுக்கும் மக்கள் அடிமையானதால, இவரோட படங்கள் வருடக்கணக்குல ஓடும். இவருக்கு அடுத்த காலகட்டத்தில தான் இந்த தமிழ் திரையுலகம் இமயமலை மாரி 2 சூப்பர் ஸ்டார்கள பாத்துச்சு. அதுல ஒருத்தரான இவர்கிட்ட ஒரு கேரக்டர் குடுத்து நடிக்க சொன்னா, இவர் நடிக்கிறதுக்கு பதிலா அந்த கேரக்டராவே மாறிடுவார் போல. இவர் சினிமாவுல எந்த கேரக்டர்ல வந்தாலும் அதுல இவரோட முகம் தெரியாது. அந்த கேரக்டரோட முகம் தான் தெரியும். வசீகரமான இவரோட குரலுக்காகவும், பாட்டுக்காகவும் தியேட்டருக்கு வந்துட்டு இருந்த மக்கள், இவரோட ஒவ்வொரு படம் வரும்போதும், இந்த படத்துல இவரோட கேரக்டர் என்ன? இவர் எப்படிலாம் வசனம் பேசுவாரு? எப்படி நடக்கிறாரு? எப்படி நடிக்கிறாரு? அப்படின்னு பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு படத்துலயும் இவர் ஒவ்வொரு கேரக்டரா வாழ்ந்து காட்டுறத பார்த்தான். ஓ! நடிப்புன்னா இப்படி தான் நடிக்கணுமாங்கிற மாரி, நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த இந்த நடிகர் திலகத்தின் இளைய மகன் தான் இவரு.